ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு வந்துட்டு மனசில் வந்துட்டு ஒரு கவலைகள் வந்துட்டு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்க, அவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கமே வந்துட்டு வராது. அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்குமே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எதிர்காலம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. அதாவது நான் ஏன் இதை வந்து யோசிக்கிறேன் அப்படின்னாக்கா, சொத்து சோகம் பணம் காசு இருக்கவங்க, கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கிறவங்க, ஆள் வசதி, பண வசதி, ஆள் சப்போர்ட் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கவலைகள் வந்து தெரியுமோ தெரியாதோ அது தெரியல. ஆனால் நான் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இன்னும் காசு பணமே இல்லாட்டாலும் நமக்கு ஒரு ஆள் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு ஆள் இருக்கும். நம்ம வந்துட்டு தைரியமாக வந்துட்டு வெளியில் போகலாம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள வந்துட்டு பெற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு மனசில் வந்துட்டு கவலைகள் இருக்கும். அந்த குழந்தைங்க நம்ம வேலைக்கே போனால் நிம்மதியாக வந்து வேலை செய்ய முடியாது. பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுதுகளோ, அது எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுகளோ, என்ன பண்ணுதுகளோ, ஏது பண்ணுதுகளோ, சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து அந்த பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, எனக்குன்னு இல்லை, பெண் குழந்தையை பெற்ற எல்லா தாய்மார்களுக்குமே சப்போர்ட் இல்லாத தாய்மார்களுக்கு வந்து அந்த கவலைகள் வந்து எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி யாரும் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் சொல்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ஜாமான் வந்துட்டு வாங்க போகும்போதும் வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு இந்த கவலை வந்துட்டு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் வந்துட்டு வருவா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா மணி 12:30 மணி 1:30 மணிக்கே வந்து கூப்பிடணும். மேம் வந்துட்டு பால்வாடியில் வந்துட்டு அவங்க ட்ரெயினிங் வந்துட்டு போகிறாங்க. ஸ்கூல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 மந்த்து 2 மந்த் தானே ஆகுது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதனால அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து அவங்க சொன்னாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது, நம்ம பிள்ளைய போயிட்டு நான் அந்த ஜாமான் வாங்குறது கொஞ்சம் தூரமாக வந்துட்டு போயிட்டேன். அங்கே போனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கடைசியில் வந்து பார்த்தோன்னாக்கா, அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் மீட்டிங் போகணும், நீங்கள் சீக்கிரமே வந்து குழந்தைய கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையும் ஓடலை, காலும் ஓடலை. அப்புறம் கடன்னு சொல்லிட்டு இப்படி வாங்கிட்டு நான் அடிச்சு பிடிச்சி வந்துட்டேன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு என்னோடய மனசுக்குள்ளே இருந்த வலி வேதனைகள் வந்து பார்த்திங்கன்னா, பஸ்ஸில் வரும்போது அழுகவும் முடியல, வெளியில் சொல்லவும் முடியல. அவ்வளோ ஒரு கவலையாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து திருப்தியாக குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு தான் வந்துட்டு எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரிக்கு என்ன சொல்கிறது, எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கியிருந்தா ஒரு 500 ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் வந்துட்டு ஆயிருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் பார்த்து வாங்கினதுனால ஒரு 500 ரூபா வந்துட்டு கம்மியாயிருக்கு. தேங்க்யூ.